இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபீனாலில் வரக்கூடிய முக்கியமான வினைகளை பார்க்கலாம். முதல்ல அறிமுகமாக ஃபீனால் என்பது என்ன? ஃபீனால்னால் இப்போ நம்ம பென்சீன் எழுதியிருக்கோம், எல்லாருக்கும் நமக்கு தெரியும். பென்சீனில் ஒரு ஹைட்ரஜனை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். அடுத்ததாக இன்னும் பென்சீனை நம்ம வேறு எப்படி எழுதலாம்னா நமக்கு C6H6னும் தெரியும். இப்போது பென்சீனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக பென்சீன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH தொகுதி நேரடியாக அந்த அரோமேட்டிக் கார்பனில் இணைஞ்சிருந்தால் அதுதான் ஃபீனால் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஃபீனால் என்பது இதுதான். அப்போ இந்த அமைப்பில் எழுதுங்க அப்படின்னா இதில் 6 ஹைட்ரஜன் இருக்குது. பென்சீனுடைய வாய்ப்பாடு C6H6, அதில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH தொகுதி எழுதணும். அப்போ C6H5OH. ஸோ இதுதான் ஃபீனால். ஸோ ஃபீனாலை நம்ம இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். இது அருங்கோண வடிவம், அதாவது அரோமேட்டிக் அமைப்பு எழுதியிருக்கோம். இது மூலக்கூறு வாய்ப்பாடாக எழுதியிருக்கோம். ஸோ ரெண்டுமே நமக்கு ஃபீனால் தான். ஸோ இது நமக்கு பென்சீன். சரி, அடுத்தது இதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொன்னோம்னா C6H6Oன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய வாய்ப்பாடு. சரி, இப்போ அறிமுகம் புரிஞ்சுதா பாருங்கள். பென்சீனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக OH தொகுதி வருகிறது. ஒரு Hக்கு பதிலாக OH வந்தால் அதுதான் நமக்கு ஃபீனால். ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம் எனப்படும். அது கார்பாக்சிலிக் இல்லை, கார்பாலிக் அமிலம் என அழைக்கப்படும். ஸோ இத்தகைய ஃபீனாலை நம்ம எவ்வாறு தயாரிக்கலாம் அப்படின்னா டவ் முறையில் தயாரிக்கலாம். ஸோ டவ் முறை என்பது குளோரோபென்சீன்லேருந்து ஃபீனாலை தயாரிக்கிறது. ஸோ இந்த வினையை எழுதுறது பார்க்கலாம். ஸோ குளோரோபென்சீன் தான் துவக்க பொருள். பென்சீனை வரைஞ்சிக்கிறோம். இதில் ஒரு குளோரினை எழுதணும்னா இதுதான் குளோரோபென்சீன். ஸோ இந்த குளோரோபென்சீனை ஆக்சுவலாக பதிலீட்டு வினை, இந்த Cl போயிட்டு OH வந்தால் நமக்கு ஃபீனால் கிடச்சிரும். ஸோ அந்த பதிலீட்டு வினை நிகழ்வது ரொம்ப எளிமையான விஷயம் இல்லை. அதனால் அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்து எளிமையாக பதிலீடு செய்ய இயலாது. அதிக அளவு வெப்பம் மற்றும் அதிக அளவு அழுத்தம் தேவைப்படுகிறது. அப்போ 633 கெல்வினும் 300 அட்மாஸ்பியர் அழுத்தமும் இதுக்கு தேவைப்படுது. இவ்வாறு வினைப்படுத்தும் போது இங்கே இந்த குளோரினும் இந்த Hம் சேர்ந்து HCl நீங்கிவிடும். அப்போ அந்த குளோரினுக்கு பதிலாக ONA பதிலிடப்படும். அப்போது நம்ம கரிம வேதியியல் எளிமையாக இருக்கணும்னா நீங்கள் பாக்ஸ் மெத்தட் அந்த ரிமூவ் ஆகிற குரூப்பை பார்த்துக்கணும். அப்போது அந்த Clக்கு பதிலாக இந்த ONA அப்படி திரும்ப சேரும். ஸோ எங்கே ரிமூவ் ஆகுதோ அந்த பக்கம் திரும்பி அது சேரும். இது கிடைக்குது. ஸோ அடுத்ததாக இதை ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நீர்த்த HCl வினைபுரிய செய்தால் இப்போது இந்த NaCl நீங்கி, அப்போது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இந்த NAவுக்கு பதிலாக இந்த H பதிலிடப்படும். அப்போ நமக்கு ஃபீனால் கிடைக்கும். O இருக்குது, இந்த H அந்த NAவுக்கு பதிலாக பிரதிட்டோம்னா OH. இதுதான் ஃபீனால். அடுத்ததாக ஃபீனாலை எதுலேருந்து தயாரிக்க போகிறோன்னா அனிலினிலிருந்து தயாரிக்க போகிறோம். ஸோ அனிலின் என்பது என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல மூலக்கூறுகள் அறிமுகம் கொடுக்கும்போது பார்த்துக்கணும். பென்சீனில்
ஒரு NH2 தொகுதி இருந்தால் இதுதான் அனிலின். ஸோ அனிலின் என்பது ஒரு அரோமேட்டிக் அமீன். அதாவது அமீன் என்பது அமோனியாவின் வழிப்பொருட்கள், NH3 உடைய வழிப்பொருட்கள் தான் அமீன்கள். அதில் ஒரு Hக்கு பதிலாக இங்கே அரோமேட்டிக் வளையம் உள்ளது. ஸோ அனிலின் அப்படின்னு இதை தான் சொல்கிறோம். சரி, அல்லது அமினோ பென்சீன் என்றும் இதை சொல்லலாம். இதை டயோசோ ஆக்கல் வினைக்கு உட்படுத்துகிறோம். அப்போ டயோசோ ஆக்கல் வினைக்கு கொஞ்சம் இங்கே கவனிங்க. நைட்ரஸ் அமிலம் என்பது HNO2. அது வந்து எப்படி தயாரிக்கிறோன்னா, சோடியம் நைட்ரைட்டையும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை ஒன்றா சேர்த்தோம் அப்படின்னா, சோடியம் நைட்ரைட் என்பது உப்பு. ஸோ இதை சேர்க்கும்போது இந்த NaCl நீங்கிவிடும். அப்போ மீதம் இருக்கிறது HNO2. இந்த HNO2 நமக்கு எப்போ தேவையோ அப்போ தயாரிச்சுக்கணும். HNO2 என்பது நிலையற்ற அமிலம், நைட்ரஸ் அமிலம். அது உங்களுக்கு தேவையான நேரத்தில் தயாரிச்சுக்கலாம். எப்படி தயாரிக்கலாம்னா, சோடியம் நைட்ரைட்டையும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும். இப்போது அந்த HNO2 தான் எழுத போகிறேன். N டபுள் பாண்ட் OH ஃபார்முலா பாருங்கள், HNO2. ஸோ இதை எழுதிட்டோம். அடுத்ததாக ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் இருக்குது. ஸோ இந்த வினை வந்து ஐஸ் கோல்டு கண்டிஷனில் நடத்தணும். ஐஸ் கோல்டு. அப்போ ஐஸ் கோல்டு அப்படின்னு சொன்னால் 273லேருந்து 278 கெல்வினில் வினை நிகழ்த்தணும். அப்படி வினை நிகழ்த்தணும்னா என்ன கிடைக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு நீர் மூலக்கூறு நீங்கும். அடுத்ததாக இங்கே ஒரு நீர் மூலக்கூறு நீங்கும். அப்படி நீங்குதுன்னா இப்போ அதை அப்படியே சேர்த்து எழுதுங்க, இந்த பென்சீன் வளையம். ஸோ பென்சீன் வளையத்தை அப்படியே வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக N இருக்குது, N போட்டுக்கலாம். அடுத்ததாக இந்த H2, இந்த O சேர்ந்து H2O போயிடும். அப்போது இந்த எண்ணை கூட இந்த டபுள் பாண்ட் N இணையும். அப்போது அந்த டபுள் பாண்ட் N எழுதிட்டோம். அடுத்ததாக இந்த பாண்டு, இந்த OH, இந்த H நீராக போயிடும். அப்போ இந்த பாண்டு யாராக கூட சேரும்னா Cl கூட சேரும். ஸோ இதுதான் பென்சீன் டயசோனியம் குளோரைடுன்னு சொல்கிறோம். பென்சீன் டயசோனியம் குளோரைடு. இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடு தயாரிக்கக்கூடிய அந்த அனிலிலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த வினைக்கு பேர் டயோசோ ஆக்கல். இந்த அசோ உருவாக்குறோம் பாருங்கள், டயோசோ. அதனால் டயோசோ ஆக்கல் வினை என்று அழைக்கப்படும். ஸோ இந்த வினைக்கு பேர் டயோசோ ஆக்கல் வினை. இப்போது இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடின் நீர்க்கரைசலை, அப்போ நீர்க்கரைசல்னால் என்னது? நீர் எடுத்துக்கும், H2O. நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா அப்போது இந்த இடத்துல N2 நீங்கிவிடும். அடுத்ததாக இந்த HCl நீங்கிவிடும். அப்போது இந்த அரோமேட்டிக் வளையத்தில் இந்த OH தொகுதி சேரும். அப்போது இதுதான் கிடைக்கும், ஃபீனால். கூட என்னென்னலாம் வெளியே போகுது பாருங்கள். ஒரு நைட்ரஜன் வெளியேறும், ப்ளஸ் ஒரு HCl வெளியேறும். அப்போ நமக்கு ஃபீனால் கிடச்சிச்சு. அப்போது இது வந்து முக்கியமான 1 மார்க் கொஷனில் வரலாம். எப்படி? பென்சீன் டயசோனியம் குளோரைடின் நீர்க்கரைசலை கொதிக்க வைத்தால் கிடைப்பது என்ன அப்படின்னா ஃபீனால் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்னொரு 1 மார்க் கொஷின், இதுவும் ஒரு 1 மார்க்கில் வரும், அனிலினில். ஸோ அதை நான் எப்படி 1 மார்க் இந்த கொஷின்னு இதே டாபிக் எப்படி 1 மார்க்கில் வரும்னு பாருங்கள். அதே இப்படி கொடுக்கலாம், C6H5NH2. ஸோ இதை நீங்கள் யாருடன் வினைபுரிய செய்கிறீங்க அப்படின்னா NaNO2HCl. கண்டிஷன் வந்து
273 to 278 கெல்வினில் நீங்கள் வினைப்படுத்துனீங்கன்னா சரியா, அப்போது என்ன கிடைக்குது அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு நீங்கள் பதில் வந்து என்ன சொல்லணும், இது அதை என்னென்னு எழுதலாம் பாருங்கள். C6H5N2Cl அப்படின்னு எழுதலாம். C6H5N2Cl பென்சீன் டயசோனியம் குளோரைடு கிடைக்குது. அடுத்ததாக ஃபீனாலை கியூமினிலிருந்து தயாரிக்க போகிறோம். கியூமின் என்பது ஐசோப்ரோபைல் பென்சீன் ஆகும். முதல்ல கியூமினை எப்படி தயாரிக்கிறோம் பாருங்கள். ஸோ அதுக்கு ப்ரொப்பீன் CH3CH டபுள் பாண்ட் CH2. ஸோ இந்த ப்ரொப்பீன் எடுத்துக்கிறோம். ப்ரொப்பீனை பென்சீனுடன் வினைபுரிய செய்கிறோம். ஸோ பென்சீன் எல்லாருக்கும் தெரியும். பென்சீனில் ஒரு எச்சை நான் பிரித்து எழுதிக்கிறேன். இது பென்சீன். நான் அங்கே அழிச்சதுக்கு காரணம் இருக்குது. சரி, இப்போது இதை ரெண்டுத்தையும் பாஸ்பாரிக் அமில முன்னிலையில் H3PO4 பாஸ்பாரிக் அமிலம் மற்றும் 523 கெல்வினில் வினைப்படுத்தும் போது ஒரு சேர்க்கை வினை நிகழ்கிறது. நல்லா கவனிங்க. இந்த H இந்த கார்பனில் சேருது, இந்த பிணைப்பு இந்த கார்பனில் சேருது. அப்போது சேர்த்து எழுதுங்க பார்க்கலாம். சேர்த்து எழுதலாமா பாரு. பென்சீனை முதல்ல வரைஞ்சிக்கங்க. இல்லை நீங்கள் பென்சீனை வரையலை அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை எழுதிங்க. CH3CH அந்த டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள், அதை உடைச்சிருங்க. சேர்க்கை வினைனா என்ன செய்வோம், ஒரு பாண்டை உடைச்சிட்டு இங்கே ஒன்று சேர்ப்போம் அங்கே ஒன்று சேர்ப்போம்ல. அப்போ ஒரு பாண்டை உடைச்சிட்டேன். இப்போது எச்சை அந்த கார்பனில் சேர்த்துருக்கேன். அப்போது அது CH3ன்னு மாறி இருக்கும். இந்த கார்பனில் ஸோ இங்கே எச்சை சேர்த்துருக்கேன், இங்கே நான் பென்சீன் வளையத்தை சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு இதுதான் கியூமின். இதுதான் கியூமின். ஸோ இந்த கியூமினை அடுத்த ஸ்டெப்பில் காற்று செலுத்தி ஆக்சிஜன் ஏற்றம் செய்ய போகிறோம். அப்போது காற்று செலுத்தி ஆக்சிஜன் ஏற்றம் செய்வதற்கு இங்கே வந்து நமக்கு ஸோ ஆக்வஸ் சோடியம் கார்பனேட் Na2CO3 5% எடுத்துக்கிட்டு காற்று செலுத்துகிறோம். அப்போது ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஃபெராக்சைடு ஒரு விளைபொருள். ஃபெராக்சைடுனா உங்களுக்கு தெரியும், O பாண்ட் O. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நமக்கு கார்பனுக்கு ஒரு பிணைப்பு, 2 பிணைப்பு, 3 பிணைப்பு இருக்குது. அப்போது இந்த பிணைப்புக்கு 4வது பிணைப்பாக H இருக்குது பாரு. அந்த H இடையில் OOன்னு சேரும். அப்போது நம்ம அதை நான் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். பென்சீன் பென்சீன். இப்போ இந்த கார்பனில் 2 மெத்தில் தொகுதி இருக்குது. வலதுபுறம் 1, இடதுபுறம் 1. அடுத்ததாக மூணாவது பிணைப்பு, 3 பிணைப்பு முடிஞ்சிச்சு. 4ஆம் பிணைப்பில் இருக்கிற அந்த Hக்கு இடையில் OO சேருகிறது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல காட்டினேன். 1 2 3 பிணைப்பு இருக்குது. 4வது பிணைப்பாக ஹைட்ரஜன் உள்ளது. அந்த ஹைட்ரஜனுக்கு இடையில் இந்த காற்று ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. அது OO அப்படின்னு சேர்ந்தால் இது ஃபெராக்சைடு நமக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு H2O2 என்பது ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு. எது HOOH. இது வந்து ஹைட்ரஜன் ஃபெராக்சைடுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஒரு Hக்கு பதிலாக இந்த கியூமின் தொகுதி இருக்குது. அதனால் இதுக்கு பேர் கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடு. கியூமின் ஹைட்ரோஃபெராக்சைடுன்னு சொல்கிறோம்.
கியூமின் ஹைட்ரோ ஃபெராக்சைடு சொல்கிறோம். இப்போது இந்த கியூமின் ஹைட்ரோ ஃபெராக்சைடை அமிலப்படுத்துகிறோம், H2SO4 சேர்க்குறோம். அப்போ பிரேக் நடக்க போகுது. நல்லா கவனிங்க. இப்போ நான் இங்கே எழுதக்கூடியது வெளியே போயிடுது. ஸோ இந்த தொகுதி நீங்கிடும். அப்போது இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த OH இந்த அரோமேட்டிக் கார்பனில் வந்து சேர்ந்துடும். அப்போ நமக்கு விளைபொருளை பாருங்கள். ஒரு விளைபொருள் பென்சீனில் OH, அதாவது இந்த OH தொகுதி இந்த பென்சீன் கார்பனில் இணைஞ்சிரும். அடுத்த விளைபொருள் கட்டங்கட்டி வச்சுருக்கும் பாருங்கள், அது CH3COCH3. ஸோ இது பேர் அசிட்டோன் சொல்கிறோம். இது பேர் ஃபீனால். அப்போ நமக்கு ஃபீனாலும் அசிட்டோனும் கிடைக்குது. ஸோ இதுவே ஒரு கட்டாய விடியலி கொஷினாக கூட எடுக்கலாம். நல்லா திரும்ப கவனிங்க. ப்ரப்பீனை பென்சீனுடன் வினைப்புரி செய்யும்போது இங்கே ஒரு சேர்க்கை வினை நடைபெறுகிறது. ஃபினைல் தொகுதி, அதாவது பென்சீன் வளையத்தில் ஃபினைல்னா என்ன, ஒரு H நீங்கப்பட்டு கிடைக்கிற தொகுதிக்கு பேர் ஃபினைல். அப்போ ஃபினைல் தொகுதி சென்டர் கார்பன்லேயும் இந்த ஹைட்ரஜன் அங்கேயும் சேர்ந்து இந்த கியூமின் வந்து ஐசோ ப்ரொப்பைல் பென்சீன். 3 கார்பன் இருக்குது. அந்த செகண்ட் கார்பனில் ஃபினைல் இருக்குது. இல்லைனா 2-ஃபினைல் ப்ரொப்பேன்னு கூட IUPAC நேமில் சொல்லலாம். அந்த இது வந்து ஐசோ வடிவத்தில், ஸோ இதை மடக்கிடம்னா ஐசோ வடிவத்தில் பென்சீன் இருக்கிறதுனால ஐசோ ப்ரொப்பைல் பென்சீனும் இதை சொல்லலாம். நம்ம ஈரணிய ஆல்கைல ஐசோ ப்ரொப்பைல் ஆல்கைல்னு சொல்லுவோம்ல, அது அந்த வடிவம். ஸோ இது கியூமின். அடுத்ததாக இது ஆக்சினேற்றம் அடைய செய்கிறோம். அப்போது நமக்கு கட்டாய வடிவலில் வந்தால் இதுவும் வினைப்படுத்தினா A கிடைக்கிறது. ஸோ ஏவை காற்றுடன் வினைப்படுத்தினா B கிடைக்கிறது. Bயை அமிலப்படுத்த Cயும் Dயும் கிடைக்கிறது அப்படின்னு கொடுக்கலாம். அப்போது C என்பது நடுநிலை ஃபெர்ரிக் குளோரைடுடன் ஊதா நிறத்தை தருகிறதுனா அது வந்து ஃபீனால். ஃபீனாலுக்கான ஒரு உறுதியாய்வு, ஃபீனால் நடுநிலை ஃபெர்ரிக் குளோரைடுடன் ஊதா நிறத்தை தருகிறது. அடுத்ததாக ஃபீனாலில் முக்கிய வினைகளை பார்க்கலாம். முதல் வினையாக ஜிங்க் தூளுடன் வினைப்படுத்தினா என்ன கிடைக்கும், அமோனியாவுடன் வினைப்படுத்தினா என்ன கிடைக்கும். இது கட்டாய விடியலில் பப்ளிக் எக்ஸாமில் 2 முறை கேட்டிருக்காங்க. அப்போது ஃபீனால் 2 வகையில் எழுதலாம். ஸோ நான் ஃபீனாலை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருக்கேன். C6H5OH அப்படின்ட்டு. C6H5OH, C6H5OH. இதை நீங்கள் ஜிங்காக கூட வினைபுரிய செய்தால் அப்போது இந்த ஜிங்க் வந்து அந்த ஆக்சிஜனை வாங்கிக்கின்னு ஜிங்க் ஆக்சைடாக சென்றுவிடும். அப்போது இந்த H அங்கே சேர்ந்துக்கிட்டால் நமக்கு தெரியும் C6H6 கிடைக்கிறது ப்ளஸ் ZnO. ஸோ இதுதான் நம்ம பென்சீன் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது வளையமிட்டும் நம்ம எழுதலாம். வளையம் அப்படின்னு சொன்னோம்னா இது போல். ஸோ பென்சீன் வளையம், OH, இதுதான் ஃபீனாலு. இந்த ஃபீனாலை நீங்கள் ஜிங்காக கூட சேர்த்து வெப்பப்படுத்தினீங்கன்னா ஸோ இந்த ஜிங்க் ஆக்சைடாக போயிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது பென்சீன். ஸோ இவ்வாறும் வினையை நீங்கள் எழுதலாம். சரி, அடுத்ததாக அமோனியாவுடன் வினை பார்க்கலாம். ஸோ அமோனியாவுடன் வினையும் நீங்கள் 2 வகையில் எழுதலாம். ஸோ C6H5OH ஃபீனாலு. ஸோ இதை அமோனியாவுடன் வினைபுரிய செய்கிறீங்க. அமோனியாவுக்கான வாய்ப்பாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை பிரித்து எழுதிக்கிறேன், HNH2 அப்படின்ட்டு. நல்லா கவனிங்க. அமோனியாவில் நைட்ரஜனாக கூட 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்படி வினைபுரிய செய்தீங்கன்னா
யார் முன்னிலையில் அப்படின்னா அன்ஹைட்ரஸ், இந்த நீரை உறிஞ்சக்கூடிய கரணி ஒருத்தன். ஸோ நீரை உறிஞ்சத்துக்கு யார் பயன்படுத்தோம்னா நீர் இல்லாத ஒரு காம்பவுண்ட். அப்போது நீரற்ற ஜிங்க் குளோரைடை எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஸோ நமக்கு H2O போயிடும், H2O. அப்போ நமக்கு C6H5NH2, அந்த OHக்கு பதிலாக இந்த NH2 தொகுதி பதிலிடப்படும். இது யார் அப்படின்னு சொன்னால் அனிலின்னு. அல்லது இதையே வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா பென்சீன் வளையமிட்டும் எழுதலாம். அப்போது இதுதான் ஃபீனால். இதை அமோனியாவுடன் வினைபுரிய செய்கிறீங்க. அப்படி வினைபுரிய செய்தீங்கன்னா இங்கே ஒரு நீர் நீங்கிடும். அப்போது நமக்கு அனிலின் கிடைக்கும். ஸோ 2 முறையில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 2 முறையில் எது வேணாலும், எந்த முறை வேணாலும் நாம் எழுதலாம். அடுத்த வினையாக ஸ்காட்டன் பௌமான் வினை. ஸோ ஸ்காட்டன் பௌமான் வினை ஃபீனால்லேருந்து ஃபினைல் பென்சோயேட் தயாரிப்புன்னு எழுதியிருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃபீனால் அப்படின்னா பென்சீனில் OH, ஏன்னா ஃபீனால் தயாரிப்பு பார்த்துருக்கோம். இதுதான் ஃபீனால். இந்த ஃபீனாலை பென்சாயில் குளோரைடுடன் C6H5COCl, இதுதான் பென்சாயில் குளோரைடு. அல்லது அனிலினை எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஸ்காட்டன் பௌமான் வினை இருக்குது. NH2, இதுதான் அனிலின். இதை பென்சாயில் குளோரைடுடன் வினைபுரியக்கணும். பென்சாயில் குளோரைடு என்பது ஆக்சுவலாக நம்ம எழுதும்போது C6H5COCl, இதுதான் பென்சாயில் குளோரைடு. ஸோ இது வினைபுரிய செய்யும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH மற்றும் பிரிடின். எதுக்காகனா இங்கே நீங்கள் போகக்கூடிய தொகுதி ஸோ ஒரு HCl நீங்க போகுது, இந்த HCl. இதுக்கு பதிலாக இந்த பென்சாயில் தொகுதி பதிலிடப்படும். அதே மாதிரி இங்கே 2 H இருக்குது, அந்த 2 Hம் இந்த Cl சேர்ந்து HCl போயிடும். அப்போது இதுக்கும் நம்ம பிரிடின் என்பது ஒரு காரம். ஸோ அந்த அமிலத்தை நீக்கத்துக்காக நம்ம பிரிடின் சேர்த்துக்கிறோம், PY. அப்போ விளைபொருள் பாருங்கள், பென்சீன் வளையத்தை எழுதிக்கிறோம். அடுத்ததாக அதில் O1 இருக்குது, அதுக்கு பதிலாக அந்த H சென்றதுக்கு பதிலாக COC6H5 சேரப்போகுது. இதுதான் ஃபினைல் பென்சோயேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனால்? இது வரைக்கும் ஃபினைல், இது பென்சோயேட். C6H5COOH அப்படின்னா பென்சாயிக் அமிலம், அந்த Hக்கு பதிலாக இது இருக்குது. அப்போ ஃபினைல் பென்சோயேட்னு இதை சொல்கிறோம். இது எஸ்டர், அதனால் இது எஸ்ட்ராக்கல்னு சொல்லலாம். இங்கே பார்த்தோம்னா பென்சீன், அங்கே அமீன் தொகுதி இருக்குது NH2, அதில் ஒரு Hக்கு பதிலாக அந்த பென்சாயில் தொகுதி சேரப்போகுது. அடுத்ததாக இது என்ன அப்படின்னா அமைடு உருவாகுது. அமைடுனா என்ன? RCONH2ன்னு சொல்லலாம். அப்போது இது C6H5CONH2னா அது பென்சமைடு. அந்த ஒரு Hக்கு பதிலாக இந்த ஃபினைல் தொகுதி இருக்குது, அதனால் இதை N-ஃபினைல் பென்சமைடு அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ ஸ்காட்டன் பௌமான் வினையை எழுதுக அப்படின்னு கேட்டால் இந்த 2 ஈக்குவேஷன், ஃபீனாலில் ஸ்காட்டன் பௌமான் இருக்குது, அனிலின்லேயும் ஸ்காட்டன் பௌமான் இருக்குது. அப்போது ஃபீனால்லையும் ஸ்காட்டன் பௌமான் வினை இருக்குது. அடுத்ததாக அனிலின்லேயும்
ஸ்காட்டன் பவுமான் வினை இருக்குது. நீங்கள் எதை ஒன்றாலும் எழுதலாம். ஸ்காட்டன் பவுமான் வினையை எழுதுக அப்படின்னு வந்தால். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஃபீனால்லேருந்து ஃபினைல் பென்சோயேட்டை எப்படி தயாரிப்பீங்க அப்படின்னா, இல்லை இதுவே கூட ஒரு கட்டாய விடையில கூட கேட்டிருக்காங்க. இந்த ஃபீனாலை இவங்களா கூட சேர்த்தா என்ன விளைபொருள் கிடைக்கும் கண்டுபிடி, ஏபிசி கண்டுபிடி வகையில் வந்த கொஷனுக்கு அப்படி கூட இது வரலாம். அடுத்ததாக வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பு. இந்த வில்லியம்சன் ஈத்தர் தொகுப்பில் நம்ம ஈத்தரை தயாரிக்க போகிறோம். ஈத்தர் என்பது என்ன அப்படின்னா ROR. சரி, இப்போது இதில் 2 வினை இருக்குது. ஒன்று ஃபீனால்லேருந்து அனிசோல் தயாரிப்பு இருக்குது, இன்னொன்று டையத்தில் ஈத்தர் தயாரிப்பு இருக்குது. 2 உதாரணத்தை எழுதலாம். இப்போது ஃபீனால் நமக்கு தெரியும், பென்சீன் வளையத்தில் ஒரு OH இருக்குது, இதுதான் ஃபீனால். இந்த ஃபீனாலை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிய செய்கிறோம். அப்படி வினைபுரிய செய்தால் நமக்கு தெரியும் ஃபீனால் அமிலத்தன்மையுடையது. அந்த அமிலத்தன்மையுடைய ஃபீனாலிருந்து எச்சும் காரம் சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து NaOHும் சேர்ந்து நீராக நீங்கிவிடும். அப்போது அந்த எச்சுக்கு பதிலாக Na வரும். ஸோ அதுக்கு பேர் சோடியம் ஃபீனாக்சைடு, ONA, சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கிறது. இப்போது இந்த சோடியம் ஃபீனாக்சைடுடன் மெத்தில் அயோடைட் சேர்த்து, மெத்தில் அயோடைட்னா CH3I சேர்த்து வெப்பப்படுத்த போகிறோம். அப்போது SN2 வினை, அதாவது வினை வழிமுறை, கருக்கவர் பதிலீட்டு வினை நிகழப்போகுது. இந்த சோடியம் ஃபீனாக்சைடு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, Na ப்ளஸ்ஸு, ஃபினாக்சைடு மைனஸ். இது இந்த தாக்கி அந்த அயோடினை வெளியே அனுப்பிடும். அதை நம்ம பாக்ஸ் மெத்தடில் போகலாம் அப்படின்னா இந்த NAவும் இந்த ஐயும் சேர்ந்து NaIயாக நீங்கிவிடும். அப்போ இந்த சோடியத்துக்கு பதிலாக பதிலீட்டு வினை கருக்கவர் பதிலீடு, இந்த கருக்கவர் இந்த கருக்கவருக்கு பதிலாக பதில் ஆகப்போகுது. அப்போது இந்த CH3 இங்கே பதிலீடு அடையும். அப்போ நமக்கு விளைபொருள் வந்து பென்சீன் O, அந்த Naக்கு பதிலாக CH3 கிடைக்கும். இதை தான் நம்ம அனிசோல் அப்படின்னு சொல்ல போகிறோம். அல்லது இதனுடைய IUPAC பெயர் மெத்தில் ப்ளஸ் ஆக்சி மீத்தாக்சி பென்சீன், மீத்தாக்சி பென்சீன்னும் அதை சொல்லலாம். சரி, அடுத்த மெத்தட் இல்லை, ஒரு வேற ஒரு ஈத்தரை தயாரிக்க போகிறோம், டையத்தில் ஈத்தர். ஸோ டையத்தில் ஈத்தர்னால் உடனே நீங்கள் ஈத்தர்னா O இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்போது இந்த பக்கம் RRன்னு போட்டிருக்கேன். R என்பது அல்கைல். ஸோ இங்கே எத்தில் எடுத்துக்கலாம். அப்போது C2H5 C2H5. ஸோ இவங்கள தான் தயாரிக்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களை தயாரிக்கிறது எதுலேருந்து தயாரிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த 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 மெத்தட் அப்படியே வந்துடுங்க. இங்கிருந்து அங்கே C6H5ONA, ஃபீனாக்சைட்னா C6H5ONA இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் C2H5ONAவை எடுத்துங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். புரியுதா பாருங்கள். சரி, இதனை அடுத்ததாக இங்கே சேர்த்தம் பாருங்கள். அதுக்கு பதிலாக C2H5Br எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கிட்டால் மீண்டும் பதிலீட்டு வினை நடைபெறும். அப்போது இந்த NAவும் இந்த Bரும் சேர்ந்து NaBrஆக நீங்கிவிடும். அப்போ நீங்கிவிட்டால் ஸோ நமக்கு கிடைக்கிறது பாருங்கள். நான் ரைட் சைடில் போல் அப்படியே நேராக எழுதிக்கிறேன். ஸோ விளைபொருள் ஸோ C2H5O C2H5 இதுதான் டையத்தில் ஈத்தர் ப்ளஸ் NaBr. அப்போது டையத்தில் ஈத்தர் கிடைக்கிறது. அல்லது இதுக்கு வந்து ஈத்தாக்சி
ஈத்தேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வில்லியம்சன் ஈத்த தொகுப்பில் ஸோ நம்ம 2 பேரை தயாரிக்கிறோம். ஒன்று அனிசோலை தயாரிக்கிறோம், இன்னொன்று டைஎத்தில் தயாரிக்கிறோம். அடுத்ததாக ஃபீனாலில் ஆக்சினேற்றம் மற்றும் ஒடுக்க வினையை சொல்லுங்க அப்படின்னா, ஃபீனால் இருக்குது, பென்சீனில் 3 பைப்பிணைப்புகள் ஒன்று விட்டு ஒன்று இருக்கு, அப்புறமா ஃபீனால்னு சொன்னால் OH தொகுதி இருக்குது. இதுதான் ஃபீனால். அதுக்கு அடுத்தது இந்த 6 கார்பனில் இந்த 5 கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். நான் 6 ஹைட்ரஜனை மட்டும் நான் பிரித்து எழுதிக்கிறேன். இதனை அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட் K2Cr2O7 கொண்டு ஆக்சினேற்றம் அடைய செய்கிறோம். அமிலம் கலந்த அப்படின்னு சொன்னோம்னா H+. K2Cr2O7 அமிலம் கலந்த பொட்டாசியம் டைகுரோமேட் K2Cr2O7 கொண்டு ஆக்சினேற்றம் அடைய செய்ய போகிறோம். ஆக்சினேற்றம்னா ஆக்சிஜனை சேர்க்கத்து அல்லது ஹைட்ரஜனை நீக்கத்து. இது ரெண்டுமே செய்ய போகிறோம். இது ரெண்டுத்தையுமே செய்ய போகிறோம் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னா. சரி, இப்போது இந்த பிணைப்பு இங்கே வருது, இந்த பிணைப்பு இங்கே வருது, இந்த இரட்டை பிணைப்பு இங்கே வருது, இந்த எச்சும் இந்த எச்சும் நீக்கிட போகிறோம் H2. அதே நேரத்தில் இந்த ஓவை இங்கே சேர்க்க போகிறோம். அப்போது விளைபொருள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பிணைப்பு இங்கே வந்தால் டபுள் பாண்ட் ஓன்னு வந்துடும். அடுத்தது இந்த பிணைப்பு அப்படியே இருக்குது, இந்த பிணைப்பு இங்கே வருது, அப்போ இங்கே வந்துடும். அடுத்தது இந்த பிணைப்பு இங்கே வந்துடுது, அப்போ ஏற்கனவே ஒரு பிணைப்பு இருக்குது, இன்னொரு பிணைப்பு வருது. இந்த எச்சும் இந்த எச்சும் நீங்கிடுச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த ஓவை சேர்த்துடுறோம். அப்போ இதுதான் கிடைக்குது. அதுக்கு பேர் 1 2 3 4 1லேயும் 4லேயும் அந்த கீட்டோன் தொகுதி இருக்குது. அப்போது 1,4 அதாவது பென்சோகுயினோன் அப்படின்னு இதை சொல்கிறோம். அல்லது 1,4 பொசிஷனை பாரான்னு சொல்லலாம். அதனால் பாரா பென்சோகுயினோன் அப்படின்னு கூட இதை பேர் சொல்லலாம். பாராபென்சோகுயினோன். சரி, அடுத்ததாக இது ஏற்றம் பார்த்தாச்சு. அடுத்தது ஸோ இது ஏற்றம் பார்த்துட்டோம். ஒடுக்க வினை. ஸோ ஒடுக்க வினையை பார்க்கலாம். ஒடுக்கம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஆக்சிஜன் நீக்கத்து ஹைட்ரஜனை சேர்ப்பது. ஸோ நம்ம இந்த ஹைட்ரஜனை சேர்க்கத்து தான் நம்ம செய்ய போகிறோம். அப்போ ஃபீனாலை எழுதிக்குவோம். இதான் ஃபீனால். இதனை நிக்கல் முன்னிலையில் 3 மூலக்கூறு ஹைட்ரஜனுடன் வினை புரிய வைக்கிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க, பென்சீனை பிளாட்டினம் ஹைட்ரஜன் பயன்படுத்தணும்னா என்ன கிடைக்கும்? சைக்ளோஹெக்சேன் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன எழுதியிருப்பீங்க? இந்த ஒரு ரெட்டை பிணைப்பு உடைச்சிட்டு இங்கே ஒரு H இங்கே ஒரு H சேர்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ரெட்டை பிணைப்பு உடைச்சிட்டு இங்கே ஒரு H இங்கே ஒரு H சேர்த்துருப்பீங்க. இந்த ரெட்டை பிணைப்பு உடைச்சிட்டு இங்கே ஒரு H இங்கே ஒரு H சேர்த்துருப்பீங்க. அதே போல் தான் இந்த ஃபீனாலும் அந்த ரெட்டை பிணைப்புகள் உடைக்கப்படும், ஹைட்ரஜனு சேர்க்கப்படும். அதனால தான் 3 பிணைப்பு உடைக்கிறதுனால 3 ஹைட்ரஜன் மூலக்கூறு சேர்த்துருக்கோம். அப்போது இது போல் கிடைக்கும். அப்போ உள்ளே நம்ம பிணைப்பு போடக்கூடாது, வட்டமும் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க, இது கிடைக்கும். ஸோ இது எப்போனா ஒரு 160 டிகிரி செல்சியஸில் வினை நிகழ்த்தும் போது. சரி, விளைபொருளுடைய பெயர்
அல்லது இது 433 கெல்வின். ஸோ கெல்வினில் சொன்னீங்கன்னா 433 கெல்வின். இதுக்கு சைக்ளோ எக்ஸேன் பேர். வலை அமைப்பிற்கு 6 கார்பன் OH, அதனால் சைக்ளோ எக்ஸேன்னு பேர். எக்ஸேன் அல்ல, ஆல்கஹால் அல்லவா, அப்போது எக்ஸனால். எக்ஸேன் ப்ளஸ் ஆல் எக்ஸனால், சைக்ளோ எக்ஸனால் அல்லது வளைய எக்ஸனால்னு சொல்லணும். அடுத்ததாக பிக்ரிக் அமிலம் என்பது என்ன, அது எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்ற வகையில் கொஷின் வரலாம். அப்போது பிக்ரிக் அமிலம் என்பது 2,4,6 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் என்று சொல்லுவோம். ட்ரைநைட்ரோஃபீனால், இதுதான் பிக்ரிக் அமிலம். பிக்ரிக் அமிலம் அதாவது ஃபீனாலை விட பன்மடங்கு அமிலத்தன்மையுடையது. ஸோ இதுதான் பிக்ரிக் அமிலம். ஆனால் இதில் அமிலத்தொகுதி இல்லை. அமிலத்தொகுதினா என்ன, COH தொகுதி இல்லை. ஆனால் இதுக்கு பேர் நம்ம பிக்ரிக் அமிலம்னு சொல்கிறோம். சரி, இதை எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதிலே தெரியுது, ட்ரைநைட்ரோ. அப்போ நைட்ரோ ஏற்றம் அடைஞ்சிருக்கு. அப்போ நைட்ரோ ஏற்றம் அப்படின்னு சொன்னால் நைட்ரோ ஏற்ற கலவையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நைட்ரோ ஏற்ற கலவை என்பது அடர் HNO3, கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடும் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடும், அடர் HNO3யும் அடர் H2SO4ம் கலந்த கலவைக்கு பேர் நைட்ரோ ஏற்ற கலவை. அது என்ன தரும்னா NO2 ப்ளஸ் அப்படின்ற அந்த நைட்ரோனியம் அயனியை தரும். இதுதான் எலக்ட்ரான் கவர்கரணி ஆகும். சரி, இப்போ வினைக்கு போயிடலாம். வினை பென்சீன் வளையத்தை வரைஞ்சிங்க, அதில் ஃபீனால் அப்படின்னு சொன்னால் OH எழுதிங்க. சரி, இப்போது இதை நைட்ரோ ஏற்ற கலவையுடன் வினைப்படுத்துங்க. அப்போ நைட்ரோ ஏற்ற கலவைனா என்னது, அடர் HNO3யும் அடர் H2SO4ம். அப்போ HNO3, ஸோ அடர் HNO3 நான் இப்படி எழுதிக்கிறேன், OHNO2 HNO3, 3 O, இதில் ஒரு O இந்த பக்கம் பிரிச்சிருக்கேன். அடுத்தது அடர் H2SO4 298 கெல்வினில் வினைப்படுத்தும் போது கொஞ்சம் கவனிங்க, இந்த ஆர்த்தோவில் H இருக்குது, பாராவில் H இருக்குது, இந்த ஆர்த்தோவிலையும் H இருக்குது, ஈவன் இங்கே கூட H இருக்குது மெட்டாவில். ஸோ மெட்டா ஹைட்ரஜன் பதில் ஓகே, அதையும் நம்ம எழுதிக்கணும்னா எழுதிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் H இருக்குது. இதுதான் ஃபீனால். C6, அதாவது 6 கார்பன் 5 ஹைட்ரஜன் OH தான் ஃபீனாலு. ஸோ இந்த ஃபீனாலை நம்ம அடர் HNO3 மற்றும் அடர் H2SO4 வினைபுரிய வைக்கிறோம். இந்த OH தொகுதி வந்து ஆர்த்தோ பாரா ஆற்றுப்படுத்தும் தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். ஆற்றுப்படுத்தும் தொகுதினா டைரக்ட் ஆற்றுப்படுத்துகை. அப்படின்னா அடுத்த அந்த பதிலீட்டு வினை நிகழும்போது எங்கே நிகழணும் அப்படின்னா ஆர்த்தோ மற்றும் பாராவில் நிகழணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த Hம் இந்த OHம் சேர்ந்து நீராக நீங்கிடும். இந்த Hம் இந்த Hம் இந்த OHம் சேர்ந்து நீராக நீங்கிடும். அப்போது இந்த Hக்கு பதிலாக NO2 தொகுதி. இதே போல் இந்த பாரா ஹைட்ரஜனும் இந்த ஆர்த்தோ ஹைட்ரஜனும் பதிலீடு அடையும். அப்போது ப்ராடக்ட் பாருங்கள், பென்சீன் வளையம் OH, ஸோ ஆர்த்தோவில் ஒரு NO2, பாராவில் ஒரு NO2, அடுத்த ஆர்த்தோவில் ஒரு NO2. இதுதான் பிக்ரிக் அமிலம். அடுத்ததாக கோல்ஃப் வினை. இது மிக முக்கியமான பெயர் வினை. இதில் நம்ம என்ன தயாரிக்க போகிறோம்னா சாலிசிலிக் அமிலத்தை தயாரிக்க போகிறோம். ஃபீனால், பென்சீனில் ஒரு OH எழுதிக்க போகிறோம். இந்த ஃபீனால் அமிலத்தன்மையுடையது. அதை காரத்துடன் வினைபுரிய செய்யும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்குறோம். அப்போது இந்த Hம் இந்த OHம் சேர்ந்து
வாட்டராக போயிடும். அப்போது நமக்கு சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கிறது. ONA. சரி, இதனை நாம் இப்போ தான் கோல்ஃப் வினையுடைய அந்த முக்கியமான இடம். கார்பன் டை ஆக்சைடுடன் 403 கெல்வின் மற்றும் 4 முதல் 7 பார், அதாவது அட்மாஸ்பியரில் வினைபுரிய செய்யும்போது இந்த வினை தான் கோல்ஃப் வினை. இந்த படி தான் கோல்ஃப் வினையுடைய படி. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்க பாருங்கள். இந்த ஆர்த்தோவில் தான் பதிலீடு நடைய போகுது. இங்கே ஒரு எச்சை நான் பிரித்து எழுதிக்கிறேன். இந்த எச்சு மேலே போகுது. யார் இடத்துக்கு அப்படின்னா சோடியம் இடத்துக்கு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து இந்த இடத்துல உள்ளே வரணும். இந்த ஆர்த்தோ கார்பனில் சோடியம் கீழே வரணும். அது போல் எழுதணும். இடைநிலை. ஸோ பென்சீன் அமைப்பு எழுதிக்கணும். இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. திரும்ப பாருங்கள், பென்சீனை வரைஞ்சிக்கிட்டோம். ஸோ ஓ போட்டுக்கிட்டேன். இப்போ நான் சொன்னது என்னென்னா, இந்த ஆர்த்தோ கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு எச்சு மேலே சென்றுடும். அங்கே முடிச்சிட்டேன். இந்த CO2 தொகுதியிலிருந்து அந்த COO இந்த ஆர்த்தோ கார்பனில் பதிலீடு அடையுது. இப்போது அந்த NA மேலேருந்து எச்சு கீழேருந்து மேலே போச்சு, NA மேலேருந்து கீழே வந்துச்சு. இதுக்கு பேர் தான் சோடியம் சாலிசிலேட். அப்போது சோடியம் சாலிசிலேட் கிடைக்குது. சாலிசிலிக் ஆசிடுடைய உப்பு சாலிசிலேட். இந்த சாலிசிலேட்டை நீங்கள் அமிலத்தன்மைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த NA போயிட்டு H வரும். NA போயிட்டு H வரும். அப்போது OH COOH. இதுதான் சாலிசிலிக் அமிலம். அடுத்ததாக இந்த பெயர் வினையில் ரீமர் டைமன் வினையில் ஃபீனாலிருந்து சாலிசிலால்டிகைட் தயாரிக்க போகிறோம். முன்னாடி கோல்ஃப் வினையில் ஃபீனால்லேருந்து சாலிசிலிக் அமிலம் தயாரித்தோம். இப்போ ஃபீனாலை சாலிசிலால்டிகைடாக மாற்ற போகிறோம். ஸோ ஃபீனாலை முதல்ல எடுத்துக்கிறோம். இந்த ஃபீனாலை சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிய செய்கிறோம். அப்போது என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எச்சும் இந்த OHம் சேர்ந்து நீராக போயிடும். அப்போ நமக்கு கிடைக்கிற அமைப்பு சோடியம் ஃபீனாக்சைடு அமைப்பு. ஸோ இந்த ரீமர் டைமன் வினையில் குளோரோஃபார்முடன் வினைபுரிய செய்கிறோம். குளோரோஃபார்ம்ன்றது CHCl3. அப்படி வினைபுரிய செய்தோம்னா, இப்போது கோல்ஃப் வினையில் எப்படி கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிய செய்தோம்னு சொல்கிறோம் பாருங்கள். அதுபோல் இந்த ஆர்த்தோ எச்சும் இங்கே ஒரு சிஎல்லும் சேர்ந்து ஸோ HCl ஆக நீங்கிவிடும். அப்போ HCl போயிடும். அப்போது இதில் மீதம் இருக்கிற தொகுதி பாருங்கள், ஒரு H போயிடுச்சுன்னா மீதம் Cl2. அந்த Cl2 தொகுதி தான் இங்கே பதிலிடும். அப்போ CHCl2. ஸோ இது ஒரு இடைநிலை. இது நிலையற்றது. இந்த இடைநிலை தான் பின்னர் மேலும் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிய செய்யும் போது இந்த Cl2ன்னு இருக்குது பாருங்கள். அந்த Cl2ல் 2 Clக்கு பதிலாக 2 OH பதிலீடு அடையும். ஸோ அதை நான் உங்களுக்கு தனியாக இங்கே விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். CHCl இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை சோடியம் ஹைட்ராக்சைடாக கூட வினைபுரிய செய்தீங்கன்னா இங்கே ஒரு NaCl போயிடும், இங்கே ஒரு NaCl போயிடும். அப்போ நமக்கு கிடைக்கிறது CHOHOHன்னு கிடைக்கும். அப்போது ஒரே கார்பனில் 2 OH இருந்தால் அது நிலையற்றது. உடனடியாக ஒரு நீர் மூலக்கூறு போகும். அப்போது
CHOன்னு கிடைக்கும். அப்போது இதுதான் அந்த இடத்துல நடக்கக்கூடிய வினை. ஸோ இதுவும் வினை புரிய வச்சோம்னா இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றத நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். அப்போ விளைபொருள் பென்சீனில் இங்கே ONA, இந்த இடத்துல CHOன்னு மாறும். இதை அமிலப்படுத்தணும்னா இந்த Na போயிட்டு H வந்துடும். அப்போது OH CHO. ஸோ இதை தான் நம்ம சாலிசிலால்டிகைடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த வினைக்கு பேர் ரீமர் டைமன் வினை. ஸோ ரீமர் டைமன் வினையை சொல்லுங்கள் அப்படின்னா ஃபீனால சோடியம் ஹைட்ராக்சைடு மற்றும் குளோரோஃபார்முடன் வினை புரிய வைக்கிறோம். ஒரு இடைநிலை கிடைக்குது. அதை மேலும் சோடியம் ஹைட்ராக்சைடு வினை புரிய வச்சா ஸோ இந்த இடைநிலை கிடைக்குது. இதை அமிலப்படுத்தும் போது சாலிசிலால்டிகைடு கிடைக்குது. ஆர்த்தோ ஹைட்ராக்சி பென்சோல்டிகைடு. அடுத்ததாக ஃபினாப்தலின் தயாரிப்பு. இந்த ஃபினாப்தலின் தயாரிப்பு என்னன்னு கேட்பாங்கன்னா தாலியன் சோதனையை எழுதுக அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதில் முதல்ல நீங்கள் இன்ட்ரடக்ஷனாக தெரிஞ்சிக்க வேண்டியது தாலிக் நீரிலி அப்படின்னு சொன்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பென்சீனில் 2 அதாவது 1,2 பொசிஷனில் 2 COH தொகுதி இருந்தால், நல்லா கவனிங்க, பென்சீனை எழுதியிருக்கேன். அமில தொகுதினா COOH 2 COH தொகுதி. ஸோ அட்ஜசன்ட் கார்பனில் ஆர்த்தோ கார்பனில் இருந்தால் அதுக்கு பேர் தாலிக் அமிலோன்னு பேர். இதுவே ஒன்று விட்டு ஒன்று இருந்தால் ஐசோதாலிக்னு பேர். நேர் எதிராக 1,4 பொசிஷனில் 1,2 இருந்தால் தாலிக், 1,3னா ஐசோதாலிக், 1,4னா டெரிப்தாலிக் அமிலம். இப்போது இது தாலிக் அமிலம், இது தாலிக் அமிலம்னு சொல்லணும். இது நீரிலி அப்படின்னு சொன்னால் இங்கே நீரை நீக்கணும். அப்போ நீரை நீக்கினா இந்த இடையில் ஒரு ஓ வந்துடும். அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தாலிக் நீரிலின்னு பேர் வைக்க போகிறோம். அப்போது தாலிக் நீரிலி, நான் இங்கே பேரை எழுத போதில்லை. ஸோ அதுக்கு பதிலாக அப்போ இந்த H2O நான் நீக்கிடுறேன். அப்போ நான் H2O நீக்கினேன்னா இடையில் ஒரு ஓ போட்டுறேன். இதுக்கு பேர் தாலிக் நீரிலி. இந்த தாலிக் நீரிலியே நம்ம ஃபீனாலுடன் வினைப்புரிய செய்ய போகிறோம். அப்போ ஃபீனால் எப்படி இருக்கும்? பென்சீன் வளையத்தில் ஒரு OH இருக்கும். ஸோ OH நான் கீழ் நோக்கி போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்றது உனக்கு அப்புறமா புரியும். நான் 2 ஃபீனாலை எடுத்துக்க போகிறேன். ஸோ பென்சீனில் OH இருந்தால் ஃபீனால். இப்போது இந்த பாரா பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனை மட்டும் நான் பிரித்து எழுதிக்கிறேன். பாரா பொசிஷனில் இருக்கிற H மட்டும் நான் பிரித்து எழுதிக்கிறேன். இது யார் அப்படின்னா ஃபீனால். அப்போது இப்போ தாலியன் சோதனை அப்படின்னு சொன்னால் தாலிக் நீரிலியை ஃபீனாலுடன் அடர் H2SO4 முன்னிலையில் வெப்பப்படுத்த போகிறோம். இது இந்த கலவையை அடர் H2SO4 வெப்பப்படுத்த போகிறோம். அப்படி வெப்பப்படுத்தும் போது வெப்பப்படுத்துறதுக்கு நம்ம முக்கோண குறியீடு போட்டுக்கலாம். நீர் நீங்க போகுது. எங்கே நீங்க போகுது? இங்கே நீர் நீங்க போகுது. அப்போது H2O நீங்க போகுது. இந்த அடர் H2SO4 ஒரு சிறந்த பண்பு நீரை நீக்க போகுது. எது? கரிம சேர்மங்கள்லேருந்து. அப்போ நல்லா கவனிங்க, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பாண்ட் நேராக இந்த பாரா கார்பனில் இணைச்சிருங்க, இன்னொரு பாண்டை நேராக இந்த பாரா கார்பனில் இணைச்சிருங்க, விளைபொருள் கிடச்சிரும். அப்போ பென்சீனை வரைஞ்சிக்கிங்க. அதுக்கடுத்து C டபுள் பாண்ட் O. ஸோ இந்த பென்சீனை வரைஞ்சிட்டோம், C டபுள் பாண்ட் O வரைஞ்சிட்டோம், இங்கே O போட்டோம், இங்கே C போட்டோம், இதை அப்படியே எழுதிட்டோம். இங்கே டபுள் பாண்டாக இருக்குது பாருங்கள், அந்த டபுள் பாண்டை ஒன்று பிரிச்சுருங்க. இப்படி ஒரு பாண்டு, இப்படி ஒரு பாண்டு பிரிச்சுருங்க. அதுக்கடுத்து இங்கே இருக்க பாரு, ஃபினைல் OH,
அதை அப்படியே போயிட்டு இணைச்சிருங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபினாப்தலீன் அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போது ஒரு கொஷின் இருக்கும். இந்த ஃபினாப்தலீன் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுடன், அதாவது காரத்துடன் என்ன நிறத்தை தரும் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்தை தரும். அப்போ இளஞ்சிவப்பு நிறம் உருவாகும். அப்போது ஃபினாப்தலின் வந்து நம்ம நிறம் காட்டியாக, அமில கார தரம் பார்த்தல்ல நிறம் காட்டியாக பயன்படுத்துகிறோம். அப்போது அமில கரைசலில் நிறமற்றதாகவும் காரக்கரைசலில் இளஞ்சிவப்பு நிறமாகவும் காணப்படும். அதனால் இது நிறங்காட்டியாக பயன்படுத்துவோம். ஸோ இது கூடுதலான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. இது நிறம் காட்டி. அடுத்த வினையாக இணைப்பு வினை, கப்ளிங் ரியாக்ஷன் அல்லது சாய சோதனை எழுதுக அப்படின்னு வரலாம். இது வந்து ஃபீனாலுக்கான ஒரு உறுதி சோதனை ஆகும். ஃபீனாலை எழுதிக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம அனிலின் தெரியும், NH2. இதை HNO2 வினைபுரிய செய்தால் எப்போ 273 to 278 கெல்வின் ஐஸ் கோல்ட் கண்டிஷனில் வினைபுரிய செய்தால் இங்கே ஒரு நீர் மூலக்கூறு நீங்கும், இங்கே ஒரு நீர் மூலக்கூறு நீங்கும். இது ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் அனிலினிலிருந்து ஃபீனால் தயாரிப்புன்னு ஒரு ஹெட்டிங் பார்த்துருப்போம். ஸோ இது அனிலின். அந்த அனிலினை டயோசோ ஆக்கல் வினை வினையில் நம்ம பென்சீன் டயாசோனியம் குளோரைடை தயாரித்தோம். அப்போது பென்சீன் டயாசோனியம் குளோரைடு தான் இங்கே கிடைக்க போகுது. சார் நல்லா பாருங்கள், டயோசோ ஆக்கல் வினைனா என்ன திரும்ப ஞாபகம் வச்சுங்க. அனிலினை நைட்ரஸ் அமிலத்துடன், நைட்ரஸ் அமிலம் எப்படி கிடைக்கும் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோடியம் நைட்ரைட்டையும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா இந்த எண்ணெயும் இந்த சிஎல்லும் போயிடும். அப்போ HNO2 கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த HNO2 தான் HNO2. இப்போ ஐஸ் கோல்ட் கண்டிஷனில் வினை நகர்த்துகிறோம். அப்போ இங்கே ஒரு நீர் மூலக்கூறு போகும், இங்கே ஒரு நீர் மூலக்கூறு போகும். இப்போ அதை அப்படியே சேர்த்து எழுதணும்னா அதுதான் பென்சீன் டயாசோனியம் குளோரைடு. ஸோ பென்சீனை வரைஞ்சிக்கிட்டேன். N டபுள் பாண்ட் N, இந்த N இந்த டபுள் பாண்ட் N, அப்புறமா இந்த OHக்கு பதிலாக இந்த Cl வந்துடும். அதுதான் பென்சீன் டயாசோனியம் குளோரைடு. ஸோ இதை யாராக கூட வினைபுரிய செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபீனாலாக கூட. அப்போ ஃபீனால் எப்படி இருக்கும்? பென்சீனில் ஒரு OH இருக்கும். இதுதான் ஃபீனால். இப்போது நம்ம ஒரு H மட்டும், பாரா H மட்டும் நம்ம பிரித்து எழுதிக்க போகிறோம். அப்படி எழுதிக்கிட்டோம்னா இதுவும் ஐஸ் கோல்ட் கண்டிஷனில் 273 to 278 கெல்வினில் வினைபுரிய செய்தால் ஸோ இந்த இடத்துல ஒரு HCl நீங்கள் போகுது. கப்ளிங் அப்படின்னா இணைப்பு. இந்த ரெண்டு மூலக்கூறுக்கு இடையில் ஒரு சிறிய தொகுதி நீங்கிட்டு அப்படியே இணைச்சி எழுதோம்னா விளைபொருள் கிடச்சிட போகுது. அப்போது பென்சீன் ரிங்கு N டபுள் பாண்ட் N. ஸோ இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டோம். பென்சீன் N டபுள் பாண்ட் N. அடுத்து இந்த சிஎல்லும் இந்த ஹெச்சும் சேர்ந்து HCl போயிடும்போது அப்போ இந்த தொகுதி அப்படியே பாராவில் அந்த இணைப்பை கொண்டாந்து எழுதிடணும். இதுதான் ரெட் ஆரஞ்சு டைன்னு சொல்லுவோம். அதாவது ஆரஞ்சு சிவப்பு நிற
ஆரஞ்சு டை. அதனால தான் டை ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் இது டை டெஸ்ட், சாய சோதனை அப்படின்னு எழுதியிருக்கோம். சரியா? இதுக்கு பேர் இது வந்து அசோ, 2 பென்சின் இருக்குது, அதனால் அசோ பென்சின். பாராவில் OH இருக்கிறதுனால பாரா ஹைட்ராக்சி அசோ பென்சின்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஃபீனாலையும் ஆல்கஹாலையும் வேறுபடுத்துக அல்லது ஃபீனாலுக்கான சோதனையை எழுதுக அப்படின்னு வந்தால் நம்ம வினையாக எழுத தேவையில்ல. இது வேறுபடுத்துக வகையில் எழுதினாலும் சரி அல்லது சென்டென்ஸாக வாக்கியங்களாக எழுதினாலும் ஓகே. முதல்ல நம்ம நடுநிலை ஃபெர்ரிக் குளோரைடு சேர்க்குறோம். நடுநிலை அந்த வினைக்காரணி FeCl3, நடுநிலை ஃபெர்ரிக் குளோரைடு, நடுநிலை FeCl3. அப்படி சேர்த்தோம்னா ஃபீனால் வந்து வயலட் கலர், ஊதா நிறத்தை தருகிறது. அந்த ஃபீனால் ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடுத்துக்கிறீங்க, அதுவாக கூட ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2-3 ml நடுநிலை ஃபெர்ரிக் குளோரைடு சேர்க்குறோம். அப்போது நமக்கு ஊதா நிறம் தோன்றுகிறது. இது 1 மார்க் கொஸ்டினாக கூட வரும். இதுவே ஆல்கஹால்னால் எந்த நிறமும் உருவாவதில்லை. அப்போது நிறம் உருவாக போவதில்லை, அதை எந்தவித நிறத்தையும் தர போவதில்லை. அப்போது நிறமும் உருவாகாது அல்லது வினை இல்லைன்னு சொல்லிடலாம். அப்போது நம்ம எளிமையாக எழுதணும் அப்படின்னா வினை இல்லை அப்படின்னு எழுதிடலாம், அல்லது நிறம் தோன்றவில்லை அப்படின்னு நீங்கள் எழுதினாலும் சரி. இது 1 மார்க் கொஸ்டினும் கூட. ஃபீனால் நடுநிலை FeCl3உடன் டேஷ், ஊதா நிறம், வயலட் கலர். அடுத்ததாக சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்குறோம். அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்த்தா ஃபீனால் என்ன தருதுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். C6H5ONA தருகிறது. அதாவது இதுக்கு பேர் நம்ம பேரில் எழுதுனா கூட சரி. அப்போது சோடியம் ஃபீனாக்சைடு, இது பேர் ஃபினைல் ப்ளஸ் ஆக்சைடு. அதாவது C6H5 என்பது ஃபினைல் தொகுதி. பென்சீனில் ஒரு H நீக்கினா அந்த தொகுதிக்கு பேர் ஃபினைல். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே விளக்கம் கொடுக்குறேன். C6H6 பென்சீன். அந்த பென்சீனில் ஒரு H நீக்கினீங்கன்னா C6H5 கிடைக்குது. அந்த C6H5 ஒரு H நீக்கினீங்கன்னா ஒரு 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 H நீக்கினீங்கன்னா ஸோ நமக்கு கிடைக்கிறது இது. இதுக்கு பேர் நம்ம என்னன்னு வைக்கிறோன்னா ஃபினைல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்போது ஃபினைல் ப்ளஸ் ஆக்சைடு ஃபீனாக்சைடு. அப்போது இது சோடியம் ஃபீனாக்சைடுன்னு இதை பேர் சொல்லணும். இது வினை நடக்கும். ஆனால் இதுக்கு ஆல்கஹால் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் ஸோ வினை இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததாக இப்போ கடைசியாக ஒரு வினை பார்த்தோம் பாரு இந்த கொஷினுக்கு முன்னாடி. இணைப்பு வினை பென்சீன் டயசோனியம் குளோரைடு. அப்போது பென்சீன் டயசோனியம் குளோரைடுனா C6H5N2Cl. அதனுடன் வினை புரிய வச்சா ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் கிடைக்கிறது. எது? ஃபீனால் வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைடுடன் வினை புரிய வச்சா ஆரஞ்சு சிவப்பு நிற சாயம் தருகிறது. ஆனால் இங்கே அதாவது ஆல்கஹால் இந்த பென்சீன் டயசோனியம் குளோரைடுடன் வினை இல்லை. அப்போது எந்த சாயமும் உருவாக போவதில்லை. ஸோ இவ்வாறு ஃபீனாலையும் ஆல்கஹாலையும் வேறுபடுத்தலாம். இது 1 மார்க்காக கூட வரலாம் அல்லது வேறுபடுத்துக்க வகையிலும் வரலாம். இல்லை ஒரு 3 மார்க் கொஷனில் ஆல்கஹாலையும் ஃபீனாலையும் வேறுபடுத்தி அறியும் சோதனைகளை கூறு அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக ஃபீனாலின் பயன்கள் அப்படியே சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். ஃபீனாலிருந்து நம்ம என்ன தயாரித்தோம்? சாலிசிலிக் அமிலத்தை தயாரித்தோம். அந்த சாலிசிலிக் அமிலம் அதிலிருந்து நம்ம தலைவலிக்கு மற்றும் ஜுரத்துக்கு பயன்படும் ஆஸ்பிரின்ற ஒரு டேப்லெட், ஆஸ்பிரின்ற ஒரு ஜுர நிவாரணி, வலி நிவாரணியை
நம்ம தயாரிக்கலாம் சாலிசிலிக் அமிலத்துலேருந்து. அப்போ சாலிசிலிக் அமிலம் ஃபீனால்லேருந்து தயாரிக்கும். அப்போ ஃபீனாலிருந்து ஆஸ்பிரின்ற ஒரு மருந்தை தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்து தாலியன் சோதனை அல்லது ஃபினாப்தலின் ஒன்று தயாரித்தோம் அல்லவா? தாலியன் சோதனையில் அந்த ஃபினாப்தலின் வந்து நிறம் காட்டியாக பயன்படுகிறது. அடுத்தது பார்த்தோம்னா ஃபீனாலை நைட்ரோ ஏற்றம் செய்து பிக்ரிக் அமிலம் தயாரித்தோம் அல்லவா? 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால்னு. அந்த ட்ரைநைட்ரோஃபீனால் பிக்ரிக் அமிலம் வந்து நைட்ரோ சேர்மன்றதுனால அந்த நைட்ரோ சேர்மங்கள் அனைத்தும் வெடிபொருட்களாக பயன்படும். இப்போ 3 பயன்கள் சொல்லிட்டோம். அப்போ 3ம் சொல்லிடலாம். அல்லது நம்ம ஃபீனாலை என்னன்னு சொன்னோம்? ஃபஸ்ட்டு கார்பாலிக் அமிலம் சொன்னோம். அப்போது கார்பாலிக் சோப்புகளை தயாரிக்க அல்லது பயன்படுகிறது, சோப்பு தயாரிக்க. அல்லது இந்த ஃபீனாலுடைய நீர்த்த கரைசல் ஒரு புரைத்தடுப்பான், கிருமிநாசினி அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. அப்போ புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. அதாவது டெட்டால் சோப் சொல்லுவோம் அல்லவா, டெட்டால் லிக்விட் சொல்லுவோம் அல்லவா, அதுக்கு அது எல்லாமே கிருமிநாசினிகள். கிருமிநாசினா உயிரற்ற பொருளை அப்ளை பண்ணும் போது அது கிருமிநாசினின்னு சொல்லுவோம். அதாவது டாய்லெட்டில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா. இப்போ நம்ம கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து உயிருள்ள நம்ம திசுக்கள், அதாவது நம்ம உயிருள்ள நம்ம மனிதன், அப்போ உயிருள்ள பொருட்களை அப்ளை பண்ணோம்னா அது உயிருள்ளது அப்படின்னா அது வந்து புரைத்தடுப்பான்னு சொல்லுவாங்க. உயிரற்றதில் அப்ளை பண்ணோம்னா அது கிருமிநாசினின்னு சொல்லுவோம். ரெண்டுமே எதுக்காக என்ன பர்பஸ்னால் கிருமிகளை அழிப்பதற்காக. டாய்லெட்டில் கிருமிகள் வளரக்கூடாதுன்றதை பயன்படுத்துறது கிருமிநாசினின்னு சொல்லுவோம். அது உயிரற்ற பொருள் மீது அந்த வினைக்கரணியை நம்ம செலுத்துகிறோம். அங்கே கிருமிகள் வளரக்கூடாது, கிருமிகளை அழிப்பதற்காக பயன்படுத்துகிறோம். அதுவே நமக்கு கைகளில் கிருமிகள் இருக்கக்கூடாது, கைகள் இல்லை நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பொருள் வந்து புரைத்தடுப்பான். ஒரு அடிபட்டிருக்கு, அந்த இடத்துல கிருமிகள் வளரக்கூடாது அப்படின்னால அங்கே ஆயின்மெண்ட் ஒன்று அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆயின்மெண்ட் வந்து அந்த லிக்விடை வந்து நம்ம என்னன்னு சொல்லணும்னா புரைத்தடுப்பான்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின் வந்து கடைசி பாடத்தில் கூட இருக்குது. ஆக மொத்தத்தில் இப்போது ஃபீனாலுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னன்றத இங்கே சொல்லிட்டோம். இப்போ இந்த வீடியோவிலேருந்து 100% குறைந்தபட்சம் 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. 3 முதல் 4 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 மார்க் கொஷினோ இல்லை 2 மார்க் கொஷினோ ஒன்று, ஒரு 1 மார்க் ஒன்று அப்படியெல்லாம் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நன்றி.